இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது தம்முடைய சீஷர்களை கர்த்தர் அழைத்தார். எங்கிருந்து அழைத்தார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அழைத்தார்? எதற்காக அழைத்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிப்போமானால், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன்பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திராயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தேவன் படித்தவர்களை தேடி போகவில்லை, பட்டதாரிகளை தேடி போகவில்லை, உலகத்தின் ஞானிகளை தேடி போகவில்லை. ஆனால் கர்த்தர் மீனவர்களை தேடி போனார். இந்த மீனவர்கள் யார் என்றால் கடின உழைப்பாளிகள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு சோம்பேறிகளை கர்த்தர் தேடவில்லை, சோம்பேறிகளாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தேடவில்லை, கடின உழைப்பாளிகளை கர்த்தர் தேடுகிறார். இவர்கள் கடின உழைப்பாளிகள் மாத்திரம் அல்ல, எதையும் தாங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள். கடலுக்குள்ளே இருந்து வருகிற புயல்கள், சுழல் காற்றுகள், சூறாவளிகள், அலைகள் தாக்கும் பொழுது கூட இவள் எதற்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடியவர்கள். தன்னுடைய பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் சோம்பேறிகளாக இருந்தால் தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபத்திருக்கிறபடியினாலே நானும் நீங்களும் சுறுசுறுப்புள்ளவர்களாக, கடின உழைப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் இந்த கடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஏனென்றால் அவர்களை நம்பி போனார். இவர்கள் கடின உழைப்பாளிகள், தேவ ராஜ்யத்துக்கு தேவை. தேவ ராஜ்யத்தில் உழைக்கக்கூடியவர்கள், தேவனுடைய சபையிலே உழைக்கக்கூடியவர்கள். உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு தேவனுடைய அழைப்புக்கு நீ கீழே இறங்கி வருவாயானால் உன்னை தம்மை மனுஷர்களை பிடிக்கலாக மாற்றுவார். அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். எத்தனை ஒரு ஆழமான அனுபவத்திலே கர்த்தர் அழைக்கிறார் பாருங்கள். இந்த இருண்ட உலகத்திலே வேலை செய்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உத்தம இருதயத்தோடு அப்படி தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவின் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். ஒருவன் பாலைகளை இறங்கி அவன் வலை போட்டுக் கொண்டிருக்கிறவன். ஆனால் இன்னொருவன் யார் என்றால் அவன் வலையை பழுது பார்க்கிறவன். என கண்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில நம்முடைய ஆத்துமாவை பழுது பார்க்கும்படியாக தேவனுடைய கரத்தில் கொடுத்தால் அவர் நம்மை பழுது பார்த்து உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவார். இந்த உலகத்தில் இருக்கிற சுவிசேஷம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஒருவன் வலை போட்டுக் கொண்டிருக்கிறான், இன்னொரு வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்மை பழுது பார்க்கும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு பழுது நீக்கப்பட்டவனாக, குறையில்லாதவனாக, நம்பிக்கையுள்ளவனாக, எதிர்காலத்தை குறித்து நாம் அறிந்து கர்த்தருடைய கையிலே கொடுக்கிறவனாக இருந்தால் உன்னை பழுது பார்த்து மீண்டும் உன்னை மனுஷனை பிடிக்கவனாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த காலையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய அழைப்பு நமக்கு எப்படி வருகிறது? வேலை செய்து கொண்டிருந்த நம்மை அழைக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. உன்னை பழுது பார்த்து, உன்னை சுத்தப்படுத்தி உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய அழைப்பை எங்கள் நிறைவேற்றும், உம்முடைய காரியத்தை எங்கள் நிறைவேற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நீ செய்யும் என்று சொல்லுவோமானால் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் மீன்களை பிடிக்கிறவர்களாக அல்ல, மனுஷருக்கு பிடிக்கலாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த காலையில நாம் தேவனுடைய அழைப்புக்கு இணங்குவோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தேவ சமூகத்தில் நிற்போம். அப்பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார்.
ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை அழைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் எங்கோ அலைந்து கொண்டிருந்த எங்களை கர்த்தாவை அழைத்து எங்கள் கையிலே இந்த பொறுப்பை கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவை, நாங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல, மனுஷனுக்கு பிடிக்கிறவர்களாக எங்களை மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை சொல்லி கர்த்தாவே அவர்களை பிடிக்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு உதவி செய்வீராக. புதிய கிருபைகளை தாரு மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு கொடுப்பாராக. ஆமென்.